இந்த படம் பார்த்து முடிச்சதும் ஒரு ப்ராசஸ் ஒன்று ஸ்டார்ட் ஆகும் நமக்குள்ளேயே. இது ஏன் இப்படி? இப்போ இது வந்து சரி அப்படிங்கிறத காட்டுறதுக்காக இந்த படம் எடுத்திருக்காங்களா? இல்லை இது வந்து தப்பு தான் அப்படிங்கிறத இன்னும் அப்போஸ் பண்ணி பேசணும் மற்றவங்க அப்படிங்கிறதுக்காக இது படம் போகுதா? இதில் என்ன கருத்து சொல்ல வராங்க அப்படிங்கிறத நான் உங்ககிட்டயே விட்டுறேன். நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க, இல்லை பார்க்காதவங்க இருந்தீங்க அப்படின்னா பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இது வந்து ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணுறாங்கல்ல, இது இப்படி தான் இருக்கணும், இதுக்குள்ளே தான் இருக்கணும். இதை தாண்டி அந்த அவுட் ஆஃப் பவுண்ட்ரி போயிட்டோம் அப்படின்னா அது வந்து தப்பு, அது வந்து சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது ஒரு வகையில் ஒரு மாதிரியாக செட் பண்ணி அது லைஃபோடு சேர்ந்து ரன் பண்ணும்போது அது மாதிரி ஆகுதில்ல. அதுக்கான அந்த வழிமுறைகளை நடத்தி கொண்டு போகிறதுமே பார்த்திங்க அப்படின்னா இவங்களாக தான் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா செட் பண்ணிட்டாங்க, எழுதி வச்சிட்டாங்க இது இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம அதை மாற்றி நம்ம அந்த ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போய் பண்ணும்போது என்னடா பெரிய புரட்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு படத்தில் வந்து டைலாக்ஸ்க்கு வந்து என்ன சொல்கிறது, அவ்வளோ சூப்பராக எழுதியிருப்பாங்க. ஒருத்தன் வந்து சாப்பிட்டானா இல்லையான்னு யோசிக்கிறத விட்டுட்டு சாப்பிட்டானா அப்படின்னு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு இது. அந்த ஆளை செத்ததுக்கு நான் என்னங்க பண்ணுவேன், நான் கொண்டிருந்தா கூட எனக்கு 12 வருஷம் தாங்க ஜெயில், இப்போ வாழ்க்கை பூரா ஜெயில் எனக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த டைலாகாக இருக்கட்டும். ஒரு செருப்பு பிஞ்சு போய் இதாகிடுச்சு அப்படின்னா அந்த கூட இருக்க செருப்பையும் தூக்கி தானே எரிஞ்சிருவாங்க. அல்டிமேட்டாக எழுதியிருப்பாங்க டைலாக்ஸ் எல்லாம். அதுலேயும் படத்தில் எனக்கு ரொம்ப இதானது வந்து என்ன அப்படின்னா, அவங்க அம்மா உட்காந்துருப்பாங்க, 2 பசங்களும் சாப்பிட்டுட்ருப்பாங்க. நாளைக்கு பசங்களுக்கு வந்து சாப்பாடு இது பண்ண முடியாது அப்படிங்கிற அந்த சீன். அப்புறம் இன்னொன்று ரொம்ப ரியல் லைஃப்க்கு எங்கள் ஃபேமிலியில் ரொம்ப அடாப்டாக போனது என்ன அப்படின்னா, காஃபி குடிக்கிறது, வர காஃபி குடிக்கிறது. அப்படி தான் இருக்குது இப்போது. ஸோ இதை வந்து எப்படி உள்வாங்கிக்கிறது, இந்த கருத்தை வந்து மக்கள் எப்படி எடுத்துப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு வந்து புரியாத புதிராக இருக்குது. ஏன்னா ஒரு சில விஷயங்களை வந்து பெண்களாக இருக்கட்டும் இல்லை ஆண்களாக இருக்கட்டும், இந்த சமுதாயம் அப்படிங்கிறது ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்து செட் பண்ணி வச்சுருக்கல, அதை உடச்சிட்டு வெளியில் வர்றதுங்கிறதே மிகப்பெரிய விஷயம். அப்படி இல்லை வெளியில் வந்து 10 பேர் ஜெயிச்சிருக்கானா அப்படின்னு கேட்டால் கிடையாது. 9.99 அடி தான் வாங்கிட்டு இருக்காங்க, இன்க்ளூடிங் மீ. பாருங்கள், படத்தை பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்கள், நீங்கள் என்ன ஸ்டாண்ட் எடுத்திருக்கீங்க, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன்.